வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். விருச்சிக ராசிக்கான சுக்கிர பெயர்ச்சி ஜூன் 8லேருந்து சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கும். சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல வந்திருக்கு. அதிர்ஷ்டமான இடம். இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் மாறக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அதான் சுக்கிர பெயர்ச்சிங்கிறது. அப்போ இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் இருக்குது. குருவும் சந்திரனும் சுக்கிரனும் சந்திரனும் சேரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. விருச்சிகங்கிறது செவ்வாயோட வீடு, செவ்வாய் கிரகம். செவ்வாய் தான் அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகம். அதனால வந்து இப்போ இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க இடம் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் இப்போ அமையும். உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி அமையக்கூடிய காலம். இப்போ நம்ம வீடு பார்க்குறோம்னா சார் வருஷக்கணக்கில் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க. வருஷக்கணக்கில் நம்ம வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அமைய மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி கிரகங்களுடைய சாதகமான காலங்கள், இந்த சுக்கிர பயிற்சி சாதகமான காலம் வரும்போது யாரோ ஒரு மூலியமாக சொல்லி அனுப்புவாங்க. சார் அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது, நல்ல வீடாக இருக்குது, இந்த வீடு விலைக்கு வருது, நீங்கள் வாங்கிக்கிங்கன்பாங்க. டக்குன்னு வீடு அமைஞ்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு லக்கு. இந்த சுக்கிர கிரகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு லக்குங்க இது இப்போ நான் சொல்கிறது. அப்போ இந்த சுக்கிர கிரகம் வந்து சுக்கிர பயிற்சி காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லக்கு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜென்ரலாக கோச்சாரத்தில் அப்படி வரும்போதும் ஜாதகத்திலேயே அவங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் இருக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு அமைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அமையுமாங்க சார், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சார் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு வராது. அவங்க ஜாதகம் வந்து கிரகங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ இந்த கோச்சார ரீதியாக நல்லது நடக்கும். இப்போ இந்த ராசி பலன், இப்போ கோச்சார பலன் பார்க்குறவங்களுக்கு சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் எதுவுமே நடந்த பாடு இல்லை, நீங்களும் அதுதான் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சுக்கிரன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சுக்கிர கிரகம் வந்து என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு உண்டான பணம் கொடுக்குறாரு. ஆனால் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு பிளவு தான் வரணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் அதிகமாக இருக்கும், சாபங்கள் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நம்ம கோச்சாரத்தில் சொல்கிறத வச்சு நடக்கலைன்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. கோச்சாரங்கிறது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் உண்மை. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையானா நமக்கு அந்த கிரக சப்போர்ட்டு இல்லாமல் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறனால நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். கிரக சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அர்த்தம். 60லேயும் வரும், 80லேயும் வரும். அதிர்ஷ்டம் எந்த வயசில் வேணாலும் அதிர்ஷ்டம் வரும். இந்த வயசில் தான் அதிர்ஷ்டம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சார் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்குது, யூடியூப் சேனலில் பார்க்குறோம், நல்லா இருக்குது, இந்த ராசிக்கு அருமையாக இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்கலை, 10 நாள் தான் ஆகுது, இன்னும் பயிற்சியாகி 10 நாளாக தான் எனக்கு இன்னும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான், நடக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். இது ஒரு உதாரணமே வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கோர்ட் கேஸு போடுறோம், கோர்ட்டில் கேஸு பணம் கட்டி முறையாக வந்து கேஸ் நடத்துகிறோம். பணமும் கட்டியாச்சு, அட்வொகேட் வந்து நமக்காக வந்து வாதாடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் நம்மளுடைய ரெக்வஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம கட்டி உடனே பணம் கட்டியாச்சு, அட்வொகேட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணியாச்சு, ஏன் நமக்கு இன்னும் தீர்ப்பு வரல, ஏன் வரமாட்டேங்குது? அதை யோசிங்க. கிரகங்கள் வந்து அதே மாதிரி தான். நம்ம அதுக்குண்டான அடித்தளம் தான். நம்ம ஜாதகங்கிறது அடித்தளம் தான். நம்ம ஜாதகம் அடித்தளம் வந்து கரெக்டாக ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருந்துச்சுன்னா கிரகங்கள் போகிற வழி பூரா நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு இடம் வாங்கினா இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்காகத்தான் கோர்ட்டில் கேஸ் போடுறோம். அப்போ அந்த கேஸ் போட்டு அது எப்போ முடிவாகி வருதோ அப்போ தான் வரும். அதை போய் ஏன் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லலை, ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு போய் நீங்கள் கேட்க முடியுமா? அது மாதிரி தான் கிரகங்களை அப்படி நீங்கள் கேட்க முடியாது. கிரகங்களை நீங்கள் இது சொல்ல முடியாது. கிரகங்களை வந்து நம்ம வழிபாட்டு மூலியமாக தான் நமக்கு நன்மை செய்ய வைக்க முடியும். அதுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு சிறிய விளக்கமே நான் கொடுத்தேன். பார்க்குற நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கிரக அசைவுகள்னால தான் ஒவ்வொரு விஷயம் நடக்குமே தவிர மனிதன் அசைவுனால எதுவும் நடக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறத செய்கிறது தான் நம்ம வேலை. அதுக்கு அந்த கிரக சப்போர்ட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஜனன ஜாதகம் சரியில்லை, ஜனன ஜாதகத்தில் கிரக சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கிறத இப்போ பார்த்துக்கணும். ஏன்னா லக்கை டக்குன்னு கொடுக்கறது வந்து இந்த சுக்கிரன் தான். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர், இந்த ராசியில் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான இருப்பாங்க. இதில் அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்காமல் இருக்கனால தான் இது பொய், இது தப்பு, இது இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தவறான நியூஸுகள் வருது. அப்படி அல்ல. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் கிரகங்களுடைய இதில் தான் எல்லாமே இயங்குது. ஒரு மனிதனுடைய இயக்கம் கிரகங்கள்னால தான் இயங்குது.
அதனால தான் நாளும் கோளும் நன்மை செய்யும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளையும் கிரகங்கள்னால தான் நடக்குது. நீங்கள் கிரகங்களை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ, எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷம் விலகத்தான் உங்களுக்கு பண வரவு நன்மை நடக்கும். சரி, எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணால் நடக்கலை அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு தாக்கம் ஏதோ ஒன்று இருக்கும். எங்கேயோ ஒரு தடைகள் இருக்கும். அதனால தான் நடக்காமல் இருக்கும். சரி, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இதுவரை நம்ம கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டாங்க. இது ஒன்றை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சரி, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகுது, நீங்கள் சொன்னீங்க ராசி பலன் கல்யாணம் ஆயிருன்னு சொன்னீங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அடிப்படையான விஷயத்தில் அவங்கள மீறி சில சாபங்கள் தடங்கள் இருக்கும். அது அவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறத வச்சு தானே ஒரு குறைகளை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் உண்மை. அப்போ எல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தவறாக அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. எப்பயுமே கிரக யுத்தம் நடக்கும். இப்போ போட்டின்னு ஒன்று இருக்குதா இல்லைங்களா? போட்டி நடக்குதா நடக்காமல் இருக்குதா? எல்லா பக்கமும் போட்டி நடக்குது. இப்போ எலெக்ஷன் வந்தால் எத்தனை பேர் போட்டி போடுறாங்க? அப்போ போட்டி இருக்கத்தானே செய்யுது. அப்போ போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு பல போராட்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த போராட்டத்தில் அனுபவிச்ச முன்னாடி தான் நம்ம ஜெயிக்கிறோம். அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்கும். அது ஒன்றா ஏன் நமக்கு நடக்கலைங்கிறத ஒரு ஆய்வு பண்ணும்போது பண்ண தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க தான் தெரியும். எல்லாத்தினாலும் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஆராயும் போது தான் தெரியும். இப்போ நான் ஜாதகம் பார்க்குறோம், அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாகவும் செக் பண்ணி பார்க்குறேன். துல்லியமாக இருக்குது. அப்போ எங்கே நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறதோடு இல்லாமல் அதை ஆக்டிவேஷன் பண்ணால் தான் தெரியும். இந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறோம், ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது மாற்றத்தை கொடுக்கும். இதுதான் நடைமுறை. அப்போ நம்ம இதை ஆக்டிவேஷன் சொல்கிறதே இதுவரை யாரும் அந்த மாதிரி ஆக்டிவேஷனுங்கிறத சொல்லுவாங்க, இன்னும் பண்ணி காமிக்க மாட்டாங்க. நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்கிறோம். அப்போ கிரக சப்போர்ட்டை நம்ம ஏற்படுத்துகிறோம். என்ன கிரகம் நமக்கு பின்தங்கி இருக்குதோ, தடையாக இருக்கோ, அந்த கிரகத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி கிரக சப்போர்ட் இருக்கும்போது தான் நமக்கு அந்த திருமணம் நடக்குது, குழந்தை கிடைக்கிறது, வீடு வாங்கிறது, நமக்கு வீடு கிடைக்கிறது, வாடகைக்கு போனால் நல்ல வீடு கிடைக்கிறது. இது எல்லாமே ஒரு கிரக சப்போர்ட்டுனால தான். அப்போ ஒருத்தர் இதுக்கு உதாரணமாக சொன்னால், இப்போ ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கிறாரு ஒரு கட்சியில், அவருக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தானே அவர் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியும். அவர் ஒரு ஆளாக நின்னா மட்டும் ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் கிரக சப்போர்ட் இருந்தால் தான் அவர் வாழ்க்கையில் உயர முடியும். ஒரு கோச்சாரத்தில் கிரக சப்போர்ட் இருந்தால் தான் அவர் மேலே வர முடியும். இதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறது நிப்பாட்டிடுவீங்க. ஜென்ரல் அதுதான். அப்போ அந்த மாதிரியெல்லாம் கிரகங்களுடைய சப்போர்ட்டு நமக்கு பிறப்பிலேயோ இல்லை பிறந்த முன்னாடியோ நமக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொன்றா ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணி தான் மேலே வர முடியும். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது 1வது 2வது 3வதுன்னு ஒவ்வொன்றா தான் படித்து மேலே போக முடியும், தவிர எடுத்தவனுமே +2க்கு போக முடியாது. அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை கணிக்கிறோம், பார்க்குறோம், செக் பண்ணுறோன்னா அடுத்து அது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி தடையாக இருக்குது, ஏன் அந்த ஜாதகம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது என்னன்னு அடுத்தடுத்து மூமெண்ட் பார்த்து தான் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியுமே தவிர ஒரே முட்டுக்காக பண்ண முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு விஷயமாக தான் பார்க்குறாரு. காய்ச்சல் இருக்கா, தலைவலிக்கான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி 9 கிரகமும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்க்கறதுக்கு தான் நம்ம அதை பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்போதும் சரி, ஜாதகத்தில் இருக்கும்போதும் சரி, கிரக பலன்களை கொடுத்தே தீரும். நான் வேணானாலும் கிரகங்களுடைய பலனை நம்ம கொடுத்தே தீரும். அப்போ அந்த கிரக பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த கிரகங்களை எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும், எப்படி நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணால் நமக்கு நன்மை செய்யணுங்கிறத அதில் போகும்போது தான் தெரியும். நம்ம சும்மா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறதில்ல. நமக்கு ஏதோ ஒரு துன்பங்கள் வரும்போது தான் நம்ம ஜாதகத்தை தொடுறோம். நமக்கு ஏதோ ஒரு நோய் வாய்கள் வந்தால் தான் டாக்டரை பார்க்குறோம். அப்போ நமக்கு சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறது இல்லை. நம்மளுடைய மனநிலைகளை கிரகங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் கோச்சாரத்தில் ஒரு சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ வருது, 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துரும். எப்படியோ ஒரு லக்கு கொடுத்துரும். ஒரு பணம் கடன் கேட்டிருந்தேன்னா கடன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடு கிடைக்காம இருந்தால் ஒரு வீடு கிடைக்கும். ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சின்னா இடம் கிடைக்கும். ஒரு இடத்து மூலிமா ஒரு ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ஒரு இடத்த கொண்டு போய் காமிக்கலாம்னா அது மூலம் கமிஷன் வரும். இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன தொழில் மூலிமா வருமானத்தை கொடுத்துரும் இந்த சுக்கிரன்.
இது இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக இந்த விருச்சக ராசிக்கு வந்து ஒரு நன்மை ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ நீங்கள் நம்ம லைவில் பார்க்குற நேயர்கள் வந்து இப்போ நான் என்னுடைய லைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுக்கு என்னன்னு நான் தெரிஞ்சு அதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை நேர்லேயும் வந்து பார்த்துக்கலாம். அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.